நம்ம பார்க்க போறது தேங்காய் பால் சிக்கன். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 200 கிராம், தேங்காய் பால் 2 கப், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், தக்காளி 1, கருவேப்பிலை சிறிதளவு, சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. தேங்காய் பால் சிக்கன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் காரத்துக்கு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இதை நம்ம சமைச்சிடலாம். இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபி தான். ஸோ இந்த சிக்கனை அப்படியே நம்ம வந்து நம்மளுடைய பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கோம், அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்மக்கிட்ட இருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எதையுமே நம்ம வந்து வதக்கி சேர்க்கலை, நம்ம அப்புறம் அப்படியே தான் சேர்க்குறோம். இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு வெங்காயம், 1 வெங்காயம் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இதில் 1 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா கீர்னதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து 2 கப் வந்து தேங்காய் பால் சொல்லியிருந்தோம். இப்போ 1 கப் தேங்காய் பாலில் நம்ம வந்து கொஞ்சமாக இது வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோம் சிக்கனில். நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம். இந்த தேங்காய் பால்லேயே இந்த சிக்கன் வேகட்டும். இப்போ இதை மூடி போட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம சிம் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சிக்கன் நமக்கு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இல்லை கொஞ்சமாக நம்ம வந்து சிக்கன் மசாலா மட்டும் இப்போ ஆட் பண்ணலாம். நம்ம வச்சிருக்க திக்கான தேங்காய் பால் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ரொம்ப சிம்பிளா ஈஸியா பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ற ஒரு ரெசிபி தான் இது. எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு இறக்குறது தான். இதுல நம்ம வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கிறதுனால நம்ம எதுவும் எக்ஸ்ட்ராவா வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் எதுவுமே நம்ம தாளிக்கலாம் வேண்டாம். நமக்கு எப்படி தேவையோ, உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரையா வேணும் அப்படின்னா நீங்க நல்லா வத்த விட்டுக்கலாம். இல்லை நீங்க வந்து ஒரு கிரேவியா செமியா சர்வ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரியே நீங்க இறக்கிக்கலாம். இப்போ இதுல இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா பெப்பர் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.